ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோளக்கருது வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் சோளக்கருது. இந்த மாதிரி சோளக்கருது 4 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சோளக்கருதெல்லாம் இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கணும். எப்படி நான் உதுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்தாவே வந்துடும். இந்த மாதிரி எடுத்து நான் கழுவி தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம எல்லா சோளக்கருதையும் உதுத்துக்கிட்டாச்சு. 4 சோளக்கருது எடுத்துருக்கேன்னா 4 பல் பூண்டு வச்சுருக்கோம். 2 துண்டு சின்னதாக இந்த மாதிரி இஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை 2ம் கலந்து போடுறனாலும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய். பச்சை மிளகாய் சேர்க்கலை. கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது சோளக்கருது இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு, உப்பு, மிளகாய் இது 4ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்குவோம். இஞ்சி இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் திப்பாக. அதுக்கப்புறம் சோளக்கருதை நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சுற்று விட்டுருக்கோம். இப்போ நம்ம சோளக்கருதை சேர்த்துக்குவோம். சேர்த்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாக. நல்லா பிஞ்சாக இருக்கணும். நம்ம சோளக்கருதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வருவோம். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அரைக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை தண்ணியாக போயிடுச்சுன்னா பச்சரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பிஞ்சாக இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்கணும். நல்லாயிருக்கும். நம்ம மாவை பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். நம்ம அரைச்சதை இதில் பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை இது 3ஐயுமே நம்ம சேர்த்துக்குவோம் மாவில். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள். நம்ம கலந்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி வடை தட்டி போட்டுக்க வேண்டியதே. உங்களுக்கு இன்னொரு மெத்தட்லையும் காட்டுறேன் எப்படி வடை தட்டி போடுறதுன்னா நல்லா அழகாக வரும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாய் வச்சுக்குவோம். கடாய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஃப்ரீடம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க, காட்டன் கிளாத்து. அதெல்லாம் துணியை நல்லா நனைச்சி வச்சுக்கிட்டு நம்ம மாவை எடுத்து அழகாக தட்டுனா நல்லா வடை ஷேப்புக்கு நல்லா வடை நல்லா அழகாக வரும். வடை செய்ய தெரியாதவங்க கூட நல்லா செய்யலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம இப்படி போட்டாவே அழகாக வந்துடும். ஒரு தடவை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நமக்கு சூடாகட்டும். வடை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கையை தண்ணியில் இந்த மாதிரி தொட்டுக்குவோம். இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தாவே அழகாக வந்துடும். நம்ம இப்படி போட்டுக்கலாம். வடை செய்ய தெரியாதவங்க கூட நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
துணியை காட்டன் துணியை நனைச்சிக்கணும். ரொம்ப ஈஸி தான் இந்த வடை, உடம்புக்கும் நல்லா ஹெல்த்து. நம்ம பால் கவரு, எண்ணெய் கவரு இந்த மாதிரிலாம் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி துணியிலையும் நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாவுலே கொஞ்சம் ஜீனி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை காரமாக சாப்பிட்றனாலும் மிளகாயாக வச்சுக்கலாம். இல்லை இதிலே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். காரமாக சாப்பிட்றவங்க மொத்தமாக காரமாக சாப்பிட்லாம். நான் ஜீனி சேர்க்கலை. நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி வடை செவந்தோடனே எடுக்கணும். நம்ம எல்லா வடையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சா கருகி போயிடும். கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி வடை தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூட. உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சீனி வேணால் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்வீட்டாக சின்ன பிள்ளைங்க கேட்டால். ஆனால் காரமாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.